6 மாதமாக ஆய்வு நடைபெற்றது. என்ன ஒரு ஆய்வு நடைபெற்றதுன்னா, எந்தெந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று நினைத்தோமோ எங்களுடைய இன்டர்னல் போல்ஸ் இருந்துச்சு. அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள எங்களுடைய கட்சிக்குள்ள இந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அப்படின்ற இருந்த வண்ணம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட எங்களுடைய இன்டர்னல் போல்ஸ்ல பெங்களூர்ல 18 சீட்டு வெற்றி பெறலாம் இருந்த இடத்துல 9 மட்டும்தான் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற 7 தோல்வி அடைந்தது. அப்ப அன்றைக்கு எங்களுடைய ராகுல் காந்தி தலைவருடைய திட்டமிடுதலின் பேர்ல மகாதேவபுரா அப்படின்ற ஒரே ஒரு அசம்பிளி, அது 6 அசம்பிளிக்கு உட்பட்டு பெங்களூர் சென்ட்ரல் அசம்பிளில கர்நாடகால உள்ள ஒரு அசம்பிளி, அதாவது சரியாக சொல்ல போனா கர்நாடகால ஒரு எம்பி தொகுதி, அது பெங்களூர் சென்ட்ரல். அதற்கு அடிப்படையில் 6 எம்எல்ஏ அசம்பிளியில ஒரு அசம்பிளியை மட்டும் நாங்க இதற்கு ஒரு டெஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து செக் பண்ணோம். அது பேரு மகாதேவபுரா. பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இதுல என்னன்னா, காங்கிரஸ் கட்சி மொத்தம் வாக்கு எண்ணிக்கை 6,26,208. இதே பாஜக வெற்றி பெற்றது 6,58,915. ஒரு மார்ஜின் வெற்றி ஒரு 32,000 ஓட்டு. ஆனா இந்த சதவீதத்துக்கும் மகாதேவபுரா அந்த 6 அசம்பிளியில ஒரு அசம்பிளியை மட்டும் டெஸ்ட் அசம்பிளி, அதாவது மாக் டெஸ்ட் அசம்பிளியா நாங்க எடுத்து செக் பண்ணும்போது ஒரு மாதிரியாக எடுத்து இதுல என்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்குதுன்னு செக் பண்ணும்போது அதுல சரியாக சொல்ல போனா 1,15,000 ஓட்டு காங்கிரஸுக்கும் 2,29,000 ஓட்டு பாஜகவிற்கும் இருந்தது. கிட்டத்தட்ட மார்ஜின் மட்டும் 1,14,046 வாக்குகள். இப்போ நல்லா கேளுங்க, பாஜக கர்நாடகால, அதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலம், அந்த நேரத்துல மக்களவையில அதாவது மாநிலத்துல எங்களுடைய ஆட்சி இருக்கு. மக்களவை தேர்தல் வரும்போது பெங்களூர்ல ஒரு எம்பி தொகுதியில அதுலயும் ஒரு அசம்பிளியை மட்டும் டெஸ்ட் எடுக்கிறோம். அதற்கு அவர்கள் கொடுத்த பேப்பருடைய லிஸ்ட் பாருங்க. நாங்க செக்கே பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக 7 அடி ஒசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோ வெயிட்டுக்கு பேப்பர் கொடுக்குறாங்க. ஓட்டர் லிஸ்ட் கேட்டா இதே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இன்றைக்கு வரைக்கும் மகாராஷ்டிராவுடைய ஓட்டர் லிஸ்ட் தரல. ஹரியானால இன்றைக்கு வரைக்கும் முறைகேடு நடைபெற்றிருக்கு எங்களுடைய கட்சி தலைவர் சொல்லி வருகிறார். அதற்கும் இன்ன வரைக்கும் ஓட்டர் லிஸ்ட் தரல. இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இந்த 7 அடிக்கு 300 கிலோ பேப்பரை 6 மாத காலங்களாக எங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதுல எந்த இடத்துல முறைகேடு நடைபெற்றிருக்குதுன்றத ஆய்வு செஞ்சதுல 1,250 ஓட்டு, அதாவது 1,40,000 ஒரு அசம்பிளியில 1,250 ஓட்டை திருடி இருக்கிறது இந்த பாஜகவும் மற்றும் எலெக்ஷன் கமிஷனும் கூட்டு சேர்ந்து.